ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு விபரீதமான ஒரு விஷப்பரீட்சையான vlog தான். நீங்க வந்து தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. ஆமா, நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். இந்த போனுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. அது கூட நான் பேசும்போது டபக்கட்டின்னு உழுகுது. ஆமாம், நான் வந்து கார் ஓட்டி ஒரு 75% கற்றுக்கிட்டேன். இன்னும் வந்து அது ஆளுங்க நடமாட்டம் இருக்க ரோட்லேயும் டிராஃபிக் இருக்க ரோட்லேயும் ஓட்டணும். அப்படி தானே இருக்கும். நீங்கள் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு 4 வண்டி வர ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கேன். நல்லா ஒரு மெயின் ரோட்டில் ஓட்டணும். அது வந்து லைசன்ஸ் வராமல் அந்த விஷப்பரீட்சையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன். நான் எப்படி ஓட்டி கற்றுக்கிட்டேன், என்னென்னலாம் அலுவு பண்ணேன், அக்கிரமம் பண்ணேன், எல்லாமே வந்து இந்த ஃபுல் வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மணிமேகலை முதல் முறையாக கார் ஓட்டுகிறார். முதல் முறையாக இல்லை, இது ஒரு 4-5 தடவை. அடி பிரேக் அடி, கிளச்சை பிடிச்சி பிரேக் அடி, பிரேக் அடி, கிளச்சை பிடிச்சி பிரேக் அடின்னு சொன்னேன். ஏய், ஒன்றை தாண்டி சொல்லிட்டு இருக்கிற. இது ஆஃப் ஆயிடுச்சு. அதான் கிளச்சை பிடிச்சி பிரேக் அடிச்சுன்னா எதுக்கு ஆஃப் ஆகுது? நீ இப்படி பேசுனீன்னு வச்சுக்கோ, இறங்கி போயிருவேன். ஆமா, இன்னைக்கு இப்படிதான் போயிட்டு இருக்குது. ரைட்டு ஃபுல்லாக ஓடி, நல்லா ஓடி, ஃபுல்லாக ஓடி. இப்போ மெதுவாக அப்படியே ஆக்சிடென்ட் இருக்கு. கிளச்சிலேருந்து ஏன்டா வர்றீங்க? ரோட்டில் போகிறவங்க அவங்க வரதான் செய்வாங்க. ஏன் தான் வராங்களோ ரோட்ல? நான் போடும்போது ஏன் வராங்க? சரி, திருப்பு. மெதுவாக ஆக்சிடென்ட் வந்து கட்சி கிளச்சிலேருந்து காலடு பிரேக். ஐயோ, பின்னாடி ஒருத்தர் வராரு ஆல்பர்ட். இந்த ரோட்ல இருந்து என்னை கொண்டு அந்த ரோட்ல விட ஆல்பர்ட். நம்ம வண்டி ஓட்டும் போது நானே நான் ரோட்ல நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். நான் பாட்டி நீ வந்து நம்ம வண்டி ஓட்டும் போது பிரேக்க புடி, பிரேக்க புடி, வேகமா போகாத. இப்ப தெரியுதா? மூடுற வாய ஃபுல்லா முடிச்சிட்டியா? ஆக்சிடென்ட் திருப்பிட்டு இருக்கும் போதே பிரேக் அடிக்கணும். ரிவர்ஸ்லாம் எடுக்க தெரியாது. கிளட்ச் புடிச்சு போறடா. இன்னைக்கு ரிவர்ஸ் இல்ல. ரிவர்ஸா கேமரா ஆன் ஆயிடுச்சுனா ரிவர்ஸ் ஆச்சா? அது எப்படி தெரியும்? பகல்ல, நைட்ல தான் தெரியும். கிளட்ச் விடுற எந்த பக்கம் போகுதுன்னு பாத்துக்கலாம். மணிமேகலை கார் ஓட்டுறா, உண்மையிலுமே நல்லா ஓட்டுறா. செகண்ட் கியர் போட ஆரம்பிச்சிட்டா. எப்படி இருக்குது உங்க அனுபவம்? நல்லாதான் இருக்கு. ஆக்சுவலா இந்த வாட்டி ரொம்ப வந்து என்னால முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் இந்த வாட்டி. இப்ப அதனால கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு. நான் ஸ்பீடா போறேன்னு நினைக்காதீங்க, பள்ளத்துல கார் போயிட்டு இருக்கு. இல்ல, இது வந்து எங்க ஏரியாக்குள்ளதான். ஸோ அதனால சீட் பெல்ட் எல்லாம் போடல. உடனே வந்து சீட் பெல்ட் போடாம நீங்க வயலன்ஸ் பண்றீங்க गाइस, அப்படி சொல்லாதீங்க. ஏய், பரவாயில்லடி, கிளட்சை பிடிச்சு வண்டி ஏத்திட்டடி. 20ல போறக்கு எதுக்கு சீட் பெல்ட்? சும்மா பக்கத்துல ஓட்டி பாத்துட்டு இருக்கறா. பாப்போம், நல்லா ஓட்டுறா அப்படின்னா நைட்ல, மிட் நைட்ல அந்த மாதிரி சும்மா பக்கத்துல இங்கே வெளியே போயிட்டு வரலாம். ஓட்டி பழகு. ஏய், பரவாயில்ல, ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தாச்சு. லிட்டரா வேர்வை வருதுடா. ஏய், இப்போ எதுக்குடியா? இப்போ எதுக்குடி இப்படி சொரு கூட வந்து? இப்போ எப்படி ரிவர்ஸ் எடுப்பேன்? நேரா போவேன். எப்படி போவேன்? நேரா போய் நடிக்க ஆமாடல மட்டும். ஆஃப் ஆயிடுச்சுடா. எதுக்கு விட்ட? கிளட்ச் எதுக்கு எழுதுற? நான் இருக்குதுடா. நான் 10வது பரீட்சை எழுதும் போது கூட இப்படி பண்ணலாம்டா நான். சும்மா எங்கள் ஏரியாக்குள்ளே இருக்கிற எம்டி லேண்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். சுற்றிட்டு வா, அந்த சின்ன ரவுண்டை சுற்றிட்டு வான்னு சொன்னேன். ஸோ போயிருக்கிறான், பார்ப்போம். ஒரு கார் போகுது. நம்மளால் என்ன கதி ஆகிறான்னு பார்க்கலாம். இப்போ ரைட் எடுத்து விட்டுருக்குது பைய வைக்கி. திருப்பிட்டு வரோம். டே, பரவாயில்ல, பயவுள்ள. அப்படியே ரிவர்ஸில் போக சொல்லியிருக்கிறேன். கடைசிக்கு போ, கடைசிக்கு போ, அந்த எண்டுக்கு போயிட்டு வா. சரி, அப்படி போயிட்டு வரியா? பாடி கண்ட்ரோல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சரி மிரரை பார்த்து ரிவர்ஸில் போன்னு சொன்னேன். எவ்வளோ போயிட்டு வருது பார்ப்போம். மறுபடியும் அனுப்பிச்சி விடுவோம். ரவுண்டு வந்து நான் பேசிட்டு 5 நிமிஷம் கழிச்சு தான் கிளம்பி இருக்குது. மிரரை பார்த்து ஒட்டுன்னு சொல்லி ரிவர்ஸ் பார்த்து பழகட்டும். போ, எதுக்கு நிப்பாட்டுற? அது பக்கத்து ஊரில் அடிச்சிருப்பாங்க. பின்னாடி போ. ஹார்ன் அடிச்சாங்களாம்.
இன்னும் பாடி கொஞ்சம் செடான் காருங்கிறதுனால எனக்கே கொஞ்சம் எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும், பாடி பெருசாக இருக்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக இதில் ஓட்டி பழகிறது கொஞ்சம் இது தான். விட்டுட்டோம். ஏன்டி மேட்டில் வந்து நிப்பாட்ட சொன்னால் நடு ரோட்டில் தான் வந்து நிப்பாட்டுவியா? சரி, அதுக்கு ஓரமாக வந்து நிப்பாட்ட வேண்டியதானே. எங்கே போகும்? நீ உன் கையில் தானே சரிங்க இருக்குது. சரி, இப்போ மேட்டில் நிப்பாட்டிட்டு ரிவர்ஸ் போகாமல் வண்டி எடு. பிரேக்கை பிடிச்சிக்கோ. ஹேண்ட் பிரேக் சரியாக போட்டிருக்க மாட்டேன், இப்போ லாக் ஆகிருக்கும். சரி, ஃபஸ்ட்டு கீரை போடு. எடு. அப்படியே மெதுவாக பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டு, ஆக்சிலேட்டர்லேருந்து கிளச்சிலேருந்து கால் எடுத்துட்டு, பிரேக்லேருந்தும் கால் எடுத்து ஆக்சிலேட்டர் லைட்டாக அமுக்கு. நீ ஆக்சிலேட்டர் நீ வந்து கிளச்சிலேருந்து கால் எடுக்கவே கார் பின்னாடி போகாது. பரவாயில்ல, அழுத்து, ஆக்சிலேட்டர் அழுத்து. ஏய், கிளச்சிலேருந்து கால் எடுத்துட்டு அழுத்துடி. ஆக்சிலேட்டர் மட்டும் அழுத்திட்டு கிளச்சை பிடிச்சிட்டு இருந்தீங்களா? கிளச்சிலேருந்து மெதுவாக கால் எடுத்துட்டு அப்புறம் தான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். நீ இந்த மேட்டில் ஓட்டி பழகிட்டீங்கன்னா கார் ஓட்டி பழகின மாதிரி தான், முக்கவாசி பழகிட்ட மாதிரி தான். நல்லா தூக்கு, நல்லா தூக்கு, பின்னாடியே போகுது. இன்னும் தூக்கணும். நீ வருது, அம்மா வருதா? பரவாயில்லையா? மெதுவாக போடி, மெதுவாக போடி. சொல்லு. ஃபஸ்ட்டு கியரு, பிரேக்கு லைட்டாக பிரேக்கு, ஃபுல் கிளச்சு. ஃபஸ்ட்டு எடு. கிளச்சை மிதிச்சுட்டு ஏன் அமுக்கிட்டு இருக்கிற? கிளச்சிலேருந்து கால் எடு, ஆட்டோமேட்டிக்காக வண்டி. அப்போ ஏன் வண்டி போகல? செகண்ட் கியரு. ஃபோர்த்து கியர் போட்டிருப்பேன். ஃபோர்த்து கியர் போட்டேன். செகண்ட் எவன்டா இதெல்லாம் கண்டுபிடிச்சவன்? சரி, இந்த கார்கிட்டே ஓட்டுன டீச்சர் இண்டிகேட்டர் போதும். இனி நான் ஏரியாவுக்கு போய் ஓட்டுறேன். நம்ம ஏரியாவுக்கு போயிடலாமா? அப்படியே நெஞ்சிச்சிடுவான். சரி, இங்கே ஓரமாக நிறுத்துறேன். ஸ்லோ பண்ணு. எப்படி ஸ்மூத் லேண்டிங் பார்த்தியா? மணிமேகலை டெய்லி இதே மாதிரி தான் ஓட்டிக்கொண்டு இருக்கிறாள் வண்டியை. ஆக்சுவலாக ஒரு நாள் ஓட்டினா வந்து பத்தாது. நம்ம டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான். நாங்கள் போய் டிரைவிங் ஸ்கூலில் போய் கேட்டோம், எங்களுக்கு ஓட்ட தெரியும்னு சொல்லி எல்எல்ஆர் போட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து மணிமேகலை ஓட்டி கற்றுக்கிறது தான் பாக்கி. அவங்க சொல்லி தருவாங்க தான், இருந்தாலும் நாங்களே சரி வண்டி இருக்குல்ல ஓட்டி பழகட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. வண்டி போகுது. என்ன பட்டா நீ என்ன சாப்பிட்ற? தப்பினி சாப்பிட்றியா? தர்பூசணி சாப்பிட்ருக்கிறான். அதான் தர்பினி. திருப்பு எங்கள் ஏரியாக்குள்ளே உள்ள நுழைஞ்சிட்டோம். வண்டி போகுதுடா. அப்புறம் எதாவது சொல்ல விரும்புவீங்களா மணிமேகலை? அதாவது நான் இன்னும் ஒழுங்காக ஓட்டி பழகலை, ஆனால் வந்து கண்ட்ரோல்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து நினைக்கலாம், என்ன உனக்கே ஓட்ட தெரில, நீ இதெல்லாம் ஒரு vlog போடுற அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பார்த்து ஒருத்தங்க வந்து நம்ம ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட எனக்கு ஹாப்பி தான். போன 2 நாளைக்கு முன்னாடி ஷூட் பண்ண வீடியோ இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். அதில் வந்து எனக்கு இதுலேயே திருப்ப தெரியாது. இப்போ நான் வந்து இதில் திருப்பி கற்றுக்கிட்டேன். அதனால நான் முயற்சி. இன்னொன்று வந்து இந்த கார் செடான் காரு 13 அடி நீளம் கிட்டத்தட்ட. ஆனால் நான் கற்றுக்கிறதே இதில் தான் கற்றுக்கிறேன். அப்படிங்கும்போது லென்த்தானது பயப்பட வேண்டாம். யார் உசுருக்கு பாதகம் விளைவிக்காத அளவுக்கு கூட்டிக்கிட்டு இருக்கேன். விளையாது, நம்புவோம். ஏன்னா பிரேக் நம்ம காலில் இருக்கு, சடன் பிரேக் அடிச்சிருவோம். அதுக்கு மேலே அவங்க வந்து உழுகுறாங்கன்னா அவங்க தப்பு தானே, ஏன் தப்பு கிடையாது. யாரும் உழுக மாட்டாங்க வந்து. அதனால வந்துட்டு இப்போ வந்து நான் ஓரளவுக்கு ஓட்டி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்எல்ஆர் போட்டு வந்துட்டோம். 6 மாதம் டைம் இருக்கு இன்னும் நம்மளுக்கு. ஓட்டி லைசன்ஸ் போட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் ட்ரிப் போகிறோம். என் கூட யாரெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆட்டோக்கார் அப்படிதான் வருவாங்க, பார்த்து போனீங்க. முட்டிட்டாலே நிலத்து தப்பிச்சிட்டப்படா. இல்லைக்கு பொறுமையாகவே ஓட்டாங்க. நம்ம பொறுமையாக தான் போகிறோம். 10ல் தான் போகுது வண்டி. என் தம்பி காட்டணும் மாமா. சொல்லு, என்ன பண்ணுற? கர்ப்பிணி சாப்பிட்றேன். என்ன பண்ணுற? தப்பினியா எடுக்கிறியா? சரி, எனக்கு காரர் மேலே ஏறி வந்ததுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. ஆனால் வந்து நான் ஒடிச்சிட்டேன். அவ்வளோதான். அப்படி சூப்பர் அடி. ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் அப்படி மேலே ஸ்லோ பண்ணி ஃபஸ்ட்டு கியரை போட்டிங்கன்னா போதும். உனக்கு இந்த ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல்லாம் வந்துருச்சுனாலே போதும். அதெல்லாம் வந்துருச்சு. அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் இன்னும் வரல. பாடி தெரியணும். அதான் செடான் காரில் என்ன பிரச்சனைனா, அந்த கண்ணாடி வரைக்கும் தான் நம்ம பார்ப்போம். அதுக்கு மேலே ஒரு 2 அடிக்கு டிக்கி இருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்கும்.
ஆனால் அந்த ஓட்ட பழகிடும், அப்படியே ஓட்டி பழகுவோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சர்வைவல் ஸ்கில் தான் இது எல்லாமே. வாழ்றதுக்கு நம்ம தன்னந்தனியாக வாழணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு எல்லாமே விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிறதுல டிரைவிங்கிலும் ஒன்று சொல்லுவேன், நீச்சல் டிரைவிங் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஏ சூப்பர் அடி, சூப்பராக திருப்படி. அம்மா பரவாயில்லடா, டெவலப் ஆகிட்டே வராடா நாளுக்கு நாள். சரி, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதை பார்த்து யாராவது ஓட்ட கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிரைவிங் ஸ்கூல்ல போய் சேர்ந்து இல்ல நல்லபடியா ஓட்டி கத்துக்கீங்க. வீட்டுல கார் இருந்துச்சுன்னா தாராளமா அந்த கார்லயே வந்து வீட்டுல இருக்கவங்க இந்த கார் வாங்கி 1.5 years கிட்ட ஆகுது. ஆல்பர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டி பழகுனாங்க. அப்ப வந்து நான் வந்து ஓட்டுறேன்னு சொல்லி எடுத்தேன். அப்ப வந்து எனக்கு சுத்தமா கான்ஃபிடன்ஸ் இல்ல, நானே ரொம்ப பயந்து தான் எடுத்தேன். அப்ப எடுத்தோடனே அது வந்து ஒரு மாதிரி முட்டுற மாதிரி போயிருச்சு. ஆல்பர்ட்டும் எனக்கு கொஞ்சம் திட்டாங்க. அதனால நான் கத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், நான் வந்து நாளைக்கு வியானையே எங்க இருந்தா கூப்பிட்டு போகணும் ஏதாவது அப்படின்னா நான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த வாட்டி வந்து கார் இடிச்சா கூட நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ்ல எடுத்தேன். ஓரளவுக்கு நல்லாவே ஓட்டி கத்துக்கிட்டேன். ஸோ தட் நீங்களும் வந்து கத்துக்கங்க. எதுவுமே கத்துக்கிறது தப்பே கிடையாது. தப்பு பண்ணி 1000 வாட்டி தப்பு பண்ணுவோம், 1001வது வாட்டி அது வந்துதான் ஆகும். கத்துக்கலாம். சரி, இதோட இந்த vlog வந்து முடிக்கிறோம். பை சொல்லிடலாமா? பை சொல்லு. அப்புறம் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை சொல்லு. பை சொல்ல முடியுமா? பை சொல்ல முடியுமா? என்னாலயா? பாய். பாய்.